ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா சொட்டு நீர் பாசனம் எப்படி அமைக்கிறதுன்ற பற்றி பார்ப்போம். இதை நான் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய தோட்டக்கலைத்துறையிலேருந்து சப்சிடியில் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. உங்கள் ஏரியாவில் எந்தெந்த இடத்துல இருக்குன்றது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மாதவரம் பால் பண்ணையில் தராங்க, அப்புறம் அண்ணா நகரில் தோட்டக்கலைத்துறையில் தராங்க, இன்னும் நிறைய இடத்துல தராங்க. உங்களுக்கு தேவையானதை வந்து உங்கள் ஏரியாவை பேஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பேக்கில் இப்போ என்னெல்லாம் தராங்கன்றதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் வந்து எந்த செடிக்கிட்ட போயிட்டு இந்த இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் பைப்பு. இந்த பைப்பு மூலமாக தான் தண்ணியை வந்து செடிகளுக்கு வந்து இப்போ நம்ம பாய்ச்ச போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து செட் பண்ணிவிட்டு இதை வந்து மண்ணில் வச்சு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா இதை வந்து இப்படி ஆடாமல் அசையாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். இது தருவாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சொட்டு நீருடைய 4 லைன் எடுக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுவோன்னு பாருங்கள். இந்த மாதிரி பைப் வந்து அவங்களே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து 4 செடிக்கு லைன் எடுக்கணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு செடி தான் வேணும், ஒரு செடிக்கு மட்டும் லைன் போகுதுன்னா நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பண்ணி இதை உள்ளே இப்படி ஜாயின் பண்ணுவோம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதை பைப்பில் அதாவது மெயின் சப்ளை லைன் ஒன்று வரும். அந்த சப்ளை லைனை இதை வச்சு பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 சப்ளை லைன் வந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியாக போட்டுக்கலாம். இந்த பைப்பில் இந்த வழியாக தான் தண்ணி வரும். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்ன சின்னதாக சொட்டாக தண்ணி வரும். இதை வந்து நீங்கள் மண்ணில் இந்த மாதிரி வச்சு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக அந்த லைன்லேயே வந்து இது வந்து வேறு வரைக்கும் தண்ணி போகும். இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு மெயின் பைப்லேருந்து ஜாயின் பண்ணுறது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா தண்ணியோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இதில் நீங்கள் இப்படி இருக்கும், இதை ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா தண்ணி ஸ்லோவாக வரும். கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும். இதை வந்து என்ன பண்ணலான்னா இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதை அந்த பைப்பில் வச்சு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இதிலிருந்து 4 செடிகளும் சப்ளை எடுத்துக்கலாம். இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ஒரு சில பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஜாயின் பண்ணாமல் டேரெக்டாக இதுலேருந்தே கூட சொட்டு நீர் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ இப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து எல்பெண்டு வளைவுகளை யூஸ் பண்ணுறதுக்காக பைப் நசுங்காமல் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இது வந்து பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் பைப் வேணும்னா நீங்கள் இது மூலமாக 2 பக்கமும் பைப் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து டீ ஜாயின்னு சொல்லுவாங்க. 2 லைன் எடுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் வால்வு. இது யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணியை ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பைப்போடைய எண்டில் வந்து பைப்லேருந்து தண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்காக பைப்போடைய எண்டு லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தெரியும், டஃப்லான் டேப்பு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது பார்த்திங்கன்னா பைப்பை ஹோல்ஸ் பண்ணுறதுக்கான பின்னு. இது அவங்களே கொடுத்துருவாங்க. நான் 2 செட்டு வாங்கியிருந்தேன். ஒரு செட்டு வந்து கவர்மெண்ட்டில் வாங்கினேன், ஒரு செட்டு வந்து தனியாக ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது 2 செட்டுமே நான் இதில் காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டம்மின்னு சொல்லுவாங்க. தண்ணி வேணான்னு சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் பைப் தண்ணி வர்றது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இது எதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து சொட்டு நீர் பாசனத்தை கொஞ்சம் அதிகமாக தண்ணி போகும், ப்ரெஷராக ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்காக யூஸ் பண்ணுறது இது. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நிறைய தண்ணி போகும். இந்த பைப் தான் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் செடிங்களுடைய வேருக்கு கொடுக்குற பைப் லைன். இப்போது நம்ம எப்படி வந்து பைப் லைன் வந்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு சின்ன டேங்க் எடுத்திருக்கேன். இந்த டேங்க்கில் வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இதை வந்து இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதை வந்து டெஃப்லான் டேப் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கசியாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த பைப்பும் அந்த பாக்ஸில் கொடுப்பாங்க. இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குற இந்த சொட்டு நீர் பாசன பைப்பை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு எல்பேண்ட் கொடுத்து இதில் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் வாட்டர் லைன் வந்து இது இருக்கும். இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு கப்பு. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை வந்து அடிக்கடி கழட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஜாயின் பண்ணுறத பார்த்திக்கோங்க. இதுதான் டீ லைனு. இதுலேருந்து நீங்கள் 2 லைன் எடுத்துக்கலாம். இதில் பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைனு. பாருங்கள், இதில் தான் நம்ம லைன் கொடுத்துருக்கோம். இந்த பைப்பில் இங்கே ஹோல்ஸ் போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இங்கே 4 லைனுக்கான பைப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பைப் பார்த்திங்கன்னா
இதுதான் சொட்டு நீர் பைப்பு, இதுதான் தண்ணி வரும். இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டுங்க, தண்ணி வேறு வரைக்கும் போகும். இது பார்த்தீங்கன்னா சின்னதாக போட்டிருக்கிற சொட்டு நீர் பைப்பு. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரும், சொட்டு சொட்டாக வராமல் கொஞ்சம் தண்ணி வந்து ஃபோர்ஸாக சின்ன சின்ன ஓட்டை நிறைய இருக்கும். அந்த ஓட்டை வழியாக நிறைய தண்ணி வரும். இங்கே பாருங்கள், இது வந்து நெல்லிக்காய் செடி. இதுக்கு நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நெல்லிக்காய் செடி கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படுன்றதுக்காக இந்த மாதிரி செட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி வரும். இது வந்து பைப்பு மேலே கீழே ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஜாயிண்ட் மாதிரி போட்டு மண்ணில் அழுத்தி விட்டோம்னா பைப்பு மேலே வராமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா மாட்டு தோட்டத்துக்கும் போடலாம், நீங்கள் கீழே வச்சு செடி வளர்க்குறீங்கன்னா அதுக்கும் போடலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தண்ணி ரொம்ப சீக்கிரமாக சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் டயக்ராம் போட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.